கும்பகோணத்தில் ஒரு அந்த அம்மாவை எப்படி சொல்றது, அந்த அம்மானே சொல்லலாம், ஒரு பேரழகியின் வீடு. ஜானகிராமன் அந்த பேரழகி எப்படி வர்ணிக்கிறார்னா, ஒரு பெண்ணுக்கு அழகான நிறம் வாய்க்கலாம், அழகான மூக்கு இருக்கலாம், அழகான உதடுகள் இருக்கலாம், அழகான ஸ்தனங்கள் இருக்கலாம், அழகான இடுப்பு இருக்கலாம், இடை இருக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொண்ணுக்கு ஒரு கடவுள் படைச்சிட்டான்னா அவன் எந்த மாதிரியான தருணத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த தவம் கதையில சொல்றாரு. அந்த அம்மா கோயிலுக்கு ஒரு ஆரத்தி தட்டோட போச்சுன்னா, இதுவரையில எந்த குருக்களும் அந்த ஆரத்தி தட்டை மட்டும் பார்த்து வாங்கண்டே இல்லை. தடுமாறி நிலை தடுமாறி கை தவறி ஆரத்தி தட்டு பல தடவை கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பேரழகியாடா அந்த உலகத்துல அப்படின்னு எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி அப்படி அச்சு அசலா படைச்ச அந்த அம்மா அவர் வர்ணிச்சுனே இருக்கார். ஆனால் ஒரு மிராசுதாரர், தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிராசுதாரர் கும்பகோணத்திலேருந்து மத்தியானத்தில் வண்டி கட்டி சாயங்காலம் இருட்டும் போது அந்த அம்மா வீட்டுக்கு போறார். அந்த அம்மா பேரழகியா இருக்காங்க. அவங்க பேர் சொர்ணாம்பா. நீ என்ன பெரிய சொர்ணாம்பா அழகாடா அப்படின்னு ஒருத்தன் சிங்கப்பூர்ல மலேசியாவில் கேட்குறான். அங்க இருந்தா அந்த கதையை தொடங்குறார். நீ என்ன பெரிய சொர்ணாம்பா மாதிரியான அழகா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறப்போ, இவனுக்கு பார்த்த ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தர் கேட்குறப்போ இந்த கதையை தொடங்குறாங்க. முழு கதையும் சொல்ல, ஒரே ஒரு இன்ச் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வண்டி ஓட்டி அந்த மிராஸ்தாரை கூட்டின்னு நம்ம வீட்டுக்கு போறான். நம்ம வெளியே அந்த ஆளை கூட்டின்னு போகுது. அந்த மிராஸ்தாரர் எப்படி இருப்பார்னா, பெரும்பான்மையான மிராஸ்தாரர்கள் ரொம்ப கட்டையா, ரொம்ப கருப்பா, ஏன் கலர்ல, நம்மளாம் சட்டையே பண்ணாத மாதிரி தான் இருப்பான். அவன்கிட்ட ஒரே தகுதி பணம் வச்சிருப்பான், அவ்வளவுதான். இந்த பேரழகி அவனை உள்ள கூட்டின்னு போவான். இந்த வண்டி ஓட்டுன்னு போனவனுக்கு இதை தாங்கவே முடியாது. இவ எங்க இருக்கிறா, இந்த நாய் எங்க இருக்குது, இவனை இவ உள்ள கூட்டின்னு போறான்னா இவன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பணம். அப்ப இந்த பணம் இருக்குதுன்னா, இந்த பணம் சம்பாரிச்ச நாமளும் இவளை ஒரு நாள் நம்மளையும் இவளை கூட்டின்னு போவா இல்லையா அப்படின்னு அவன் மலேசியாவுக்கு போயிடுவான். 10 வருஷம் காஃபி டீ அண்ணன் தண்ணி ஆகாரம் குடிக்காம சம்பாரிச்சு சேர்த்து வச்சு பணம் தானே இது ஒரு நாளைக்கு எடுத்துன்னு சொர்ணாம்பாள்கிட்ட போய் கொடுத்துட்டு அவ கூட ஒரு நாள் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட அவன் 10 வருஷம் பொறுத்து வருவான். வீட்டில் சூட்கேஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டில் உடனடியாக சொல்லிட்டு, கும்பகோணூரில் ஒரு ஜோலி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவன் சொர்ணாம்பா வீட்டுக்கு போவான். 10 வருஷமா சேகரிச்ச அவ்வளோ பணமும் வீட்டுக்கு, பசங்களுக்கு மலேசியா எதுவுமே வாங்கி கூட வர மாட்டான், எல்லாமே அவளுக்கு மொத்த ரூபாயும் எடுத்துன்னு அவன் வீட்டுக்கு போவான். வீட்டை போய் கதவை தட்டுவான். ஒரு வயசான அம்மா, ஒரு பாட்டி கதவை திறக்கும். தந்தோடனே இவன் கேட்பான், சொர்ணாம்பாவை பார்க்கணும். நம்ம சொல்ல, நான் தான் சொர்ணாம்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அவன் 3 தடவை ஹார்ட் அட்டாக் வரும். அப்படியே அதிர்ச்சியாகி, நீங்க தான் சொர்ணாம்பாவா? ஆமா, அந்த முகம்லாம் பார்த்தா அந்த சக்கச்சவேல்ன்ற உடம்புல அந்த பச்சை நரம்புகள் இந்த வயசான காலத்துல தெரியும், உடம்புலாம் சுருக்கமாயிட்டு இருக்கும். உள்ள போயிட்டு அவன் உள்ள கூட்டின்னு போவா. அவனை கூட்டின்னு போய், இப்படி பண்ணிட்டீங்களே, 10 வருஷம் நாயா பேயா உழைச்சி இவ்வளோ பணம் எடுத்துட்டு வந்துருக்கிறேன், கடைசியில் நீங்கள் இப்படி ஆயிட்டுக்கிறீங்களே, தமா இருந்தாமா உனக்காக சொல்லுவான். அதான் கதை. இந்த ஒரு வரிக்காக தான் இவ்வளோ பெரிய கதை. அந்த அம்மா கேட்கும், அவன் தோளில் கை வச்சு, எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையாடா அப்படின்னு கேட்கும். இந்த ஜானகிராமனுடைய இந்த மாதிரியான கதைகள் இருக்குல்ல, அது நமக்கு கொடுத்த வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல, வேற எந்த விஷயங்களும் கொடுக்கவே முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.